ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம அவல் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 1 கப் வெள்ளை அவல் எடுத்துருக்கிறேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி பவுடராக இருக்கணும். நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். இதை நல்லா மசித்து எடுத்துக்கலாம். நீங்கள் பொட்டேட்டோ மேசர் இருந்ததுன்னா அதை வச்சு மசித்து எடுத்துக்கோங்க. நான் ஃபோர்க்கை வச்சு நல்லா மசித்து எடுத்துக்கிறேன். இதை நல்லா உடச்சி விட்டதுக்கப்புறம் நல்லா மசித்து விட்டுக்கோங்க. கட்டியே இருக்கக்கூடாது அந்தளவுக்கு. இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டுட்டு மறுபடியும் கையை வச்சு அந்த சின்ன சின்ன கட்டிகளாக இருந்ததுன்னா அதையெல்லாம் உடச்சி விட்டுருங்க. இப்போ இதில் 4 டேபிள் ஸ்பூன் அந்த அரைச்சி வச்ச அவல் பொடியை இதில் சேர்த்துடலாம். அவல் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இனி இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதில் பொடியாக நறுக்குனா ஒரு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துட்டு இனி இது கூடவே மல்லித்தலை சேர்த்துக்கலாம். மல்லித்தலை சேர்த்ததுக்கப்புறம் இதையெல்லாம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் பிசையும் போது ஏதாவது தண்ணி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா மறுபடியும் அவல் பொடியை சேர்த்துக்கோங்க. இந்த உப்பு மிளகாய் பொடியெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து உருண்டையாக பிசைஞ்சுக்குங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு இருக்கட்டும். இனி இதை சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கிட்டு இதை நம்ம நீளமாக உருட்டணும். இந்த அளவுக்கு உருண்டையாக எடுத்துக்கோங்க. கையிலே இந்த அளவுக்கு கொஞ்சம் நீளமாக தேய்ச்சி விட்டுருங்க. இந்த அளவுக்கு உருட்டிட்டு அதுக்கப்புறம் நான் வெஜிடபிள் கட்டர் தான் எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சம் அரிசி மாவை தூவிக்கலாம். தூவிட்டு இதை நல்லா மெல்லிசாக திரட்டிக்கலாம். நல்லா மெல்லிய பீஸாக வர வரைக்கும் நல்லா உருட்டிக்குங்க. இந்த மாதிரி வர வரைக்கும். இப்போ நம்ம பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஒரு பீஸ் வச்சு அதே அளவுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் உருண்டையாக பிடிச்சி இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போது எல்லா பீஸும் ரெடி ஆயிடுச்சு. இனி கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அது சூடானதுக்கப்புறம் இதை ஒரு 6-7 ஒரு டைமில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். தீ மிதமான தீயிலே வச்சுட்டு போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு. இனி திருப்பி போட்டு இன்னொரு சைடும் வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம். குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இனி எடுத்துடலாம். இதே மாதிரி இருக்கிற எல்லா பீஸையும் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கவி ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.